அடிப்படையில இது இரவு வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலத்திலும் இந்த இரவு வணக்கத்தை செய்து வந்தார்கள். யார் முஸ்லிமில் குமில்லையில இல்லா கல்வி குர்ஆனில அல்லாஹ் நபிக்கு கட்டளையிட்டிருந்தான், போட்டிக் கொண்டிருப்பவரே இரவெல்லாம் நின்று வணங்கு, கொஞ்ச நேரம் தள்ளி. ரசூலுல்லாஹ்வுக்கு பரலான தொழுகை கடமையாகிறதுக்கு முந்தையே எந்த தொழுகை இருந்தார்கள்? இரவு தொழுகை. அதை இன்னும் அதிகமாக தொழுகிறாங்க, குர்ஆனை முறையாக ஓதுகிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அதனால இரவெல்லாம் நின்று வணங்கினாங்க. அதை ஜமாஅத்தா என்ன செய்யல. ரசூலுல்லாஹ் பெரும்பாலும் ஜமாஅத்தா தொழல் தெரியாது. ஜமாஅத்தா தொழலாம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சில நாளையில என்ன செய்தாங்க, தொழுதும் காட்டி இருக்கிறார்கள். ஆனா எல்லாரும் ஜமாத்துக்கு வாங்க என்று கூப்பிட்டாங்களா? இல்லை. வாங்கோடு கூப்பிடல, ஜமாத்து விரும்பினா தொழுது கொள்ளலாம். எனவே ஒருவருக்கு குர்ஆன் தெரியாது. இந்த காலத்தில் நம்மள பெரும்பான்மையானவர்களுக்கு நாம சொல்லுவோம், என்ன பண்ணி சொல்லுவோம், சுபோதம் அந்த குழியாவும் அப்படின்னாச்சும் இன்னாவத்தை நாம் தானே வைப்பான் வளர்ந்தானே. அது தக்பீரை கட்டினா ஆட்டோமேட்டிக்கா குழியாயா இருந்தாங்க. ரெண்டாரா கத்து சொல்லுவாங்க, அதோட முடிச்சு. பொதுவாவது எப்ப நாம் அதோட எப்படி தெரியாது, பாடம் இல்லை. பாடம் இந்த மாதிரி நம்முடைய காலம் அந்த ஆக சின்ன சூழலுக்குள்ள போகும் தெரியாது. அப்ப அல்லாஹ் இரவெல்லாம் நின்று வணங்கணும் என்றால் இந்த கடைசி பற்றி ரமலான்ல கூடுதலாக சொல்லுவாங்க, நீளமா தொழுவார்கள். எப்படி தொழுகிற குர்ஆனால தான் தெரியும். அப்படி நாம நீளமா தொழுகணும்னா வேற வழி இல்லை. ஒரு நல்ல ஓத தெரிந்த இமாமுக்கு பின்னால நின்றாத்தான் நாம் அந்த நிறைவான நன்மையை அடையலாம். மன்காம ரமலான, யார் ரமலானில் நின்று வணங்குகிறாரோ அவர பாவம் மன்னிக்கப்படும் என்று நாம ஹதீஸை. மன்காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானோட நன்மையை நாடியவராக அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்றால் நின்று வணங்கணுமே, நிற்கணுமே, நீண்ட நேரம் ஓதணுமே குர்ஆன. நீண்ட நேரம் எப்படி ஓத போறோம் குர்ஆன் தெரியாட்டி? எனவே அந்த ஆசை நம் எல்லோருக்கும் இருப்பதால் மிக பொருத்தம் என்ன, அவர் இமாமுக்கு பின்னால ஓதுவதில் கேட்டுக்கொள்வது. ஒருவருக்கு இமாம் ரொம்ப சோட்டா ஓடுவாரு. இந்த காலத்துல நிறைய பள்ளிகளில் 20 ரக்காத் நின்று 20 ரக்காத் ஓடுவாங்க. குறி கொஞ்சம் கொஞ்சமா ஓதி சொல்லிடுவாங்க. 20 ரக்காத் ஓடுவாங்க. இன்னும் எத்தனையோ பள்ளிகளில் பொதுவாகக்குள்ளேயே 20 ரக்காத் சொல்லியிருக்காங்க. ஒருவருக்கு குர்ஆன் நல்ல பாடம் தெரியாது, அவர் இரவையில நின்று வணங்கணும் நினைக்க. அப்ப அவர் என்ன செய்யணும்? நீண்ட நேரம் நின்று வணங்கணும் நினைச்சா தாராளமா என்ன செய்யலாமா? அவர் தனியே வீட்டில ஆறுதல தொழில நீண்ட சுஜூது அல்லாஹ் இடத்துல நீண்ட நேரம் பிரார்த்திக்கணும். அதான் நம்ம இரா வணக்கம். நீண்ட நேரம் சுஜூது செஞ்சு அல்லாஹ்வுடன் கேட்கணும். ரசூலுல்லாஹ் சுஜூது வாசுஜூதி அத்வா கமால் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுல துஆவை அறியப்படுத்துங்கள் என்றாங்க. ருக்குல தஸ்பீஹை கூட்டுங்கன்னாங்க தெரியாது. அப்ப இதையெல்லாம் நிறைவாச்சு தொழுவிக்கிற இமாம் பள்ளியில தொழுவிக்கிறவர், அவர் ஹை ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் பஸ் போறப்பல அவர் போய்க்கிறாரு தெரியாது. இது என்ன சாய் தொழுகலாம்? இந்த காலத்துல கடுமையமா எல்லாம் தொழுது காட்டுறாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள 20 காத்து முடிகிற கூடிய நம்ம பார்த்துருக்கோம். வாங்குதாரு. இந்த தொழுகட நோக்கமே நீளமாக தொழுகிறது. எனவே அந்த நன்மையை நாம் அடைய கொண்டிருந்தால் தனிய தொழுதாத்தான் நம்மளோட பள்ளியை பொறுத்த வரையில அந்த பள்ளியில சரியா நடக்காதால நமக்கு அந்த கியாம ரமலான் அடையலாம். நீண்ட நேரம் தொழக்கூடிய பாக்கியத்தை சொல்லலாம் இருந்தால் அவர் தனிய தொழுவதால் அவருக்கு கொடுக்கும் சரியாக. ஏன் தொழுகையே நின்று வணங்குகிறது என்கிற அந்த கருத்தின் அடிப்படையில் அதை நாம் அடைய முடியும் என்றால் அவர் தாராளமாக தனியையும் சொல்லலாம்.